ஸோ பர்சனல் வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதனால வந்து உங்களோட மெயில் ஐடி எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, வாட்ஸ்அப்பில் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்க்ரீன் விசிபிளா? Yes, ma'am. ஓகே, குட். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன். Whereas Python அப்படின்றது என்னன்னா, it is a programming language. Okay, so what is program first of all? What is program? So do you have any idea about programs? Like applications, ma'am. Okay, applications. Real time. Okay. Real time applications இருக்கு, standalone இருக்கு. Okay, good. Web applications. Okay, good. So அப்ப applicationம் programமும் similarனு சொல்றீங்களா? Yeah, more or less, ma'am. More or less. அப்ப எக்ஸாக்ட்டா கிடையாது. ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது நமக்கு வேண்டியதை கம்ப்யூட்டர் கிட்ட அதுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றது. குட். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்னு சொல்கிறீங்க, ரைட்டா? மெஷினரி கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரோக்ராம், வாட் இஸ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? ப்ரோக்ராம், ஃபைன். ஸோ ப்ரோக்ராம்ஸ் ஆர் செட் ஆஃப் கோட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, செட் ஆஃப் கோடிங் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் which are given to machinery. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தட் இஸ் கோடிங் அப்படின்றது நமக்கு கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தேவைன்றது கிடையாது. எல்லா மெஷினரிக்குமே கோடிங் அப்படின்றது வெரி எசென்ஷியல். ஓகே, வை? பிகாஸ் மெஷினரிக்கு நாலேஜ் கிடையாது. ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் மெஷினரிஸ்க்கு கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு புரிகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் த்ரூஅவுட் அ லைஃப் டைம் உங்களோட மெஷினரிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, எல்லாருமே வந்து வீட்டில் ஃபேன் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஃபேனில் ரெகுலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதோட ஸ்பீட் லெவல் 1ல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பவர் கன்சப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் 2ல் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், பவர் கன்சப்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த மெஷினரிக்கு எப்படி புரியுது அப்படின்னா, ஆல்ரெடி அதில் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா மெஷினரிஸ்லையுமே உங்களுக்கு வந்து சிப்னு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும் இல்லையா? ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோடிங்ஸ் வந்து ரைட் பண்ணுவோம். மெஷினரி கோடிங்கில் வைடராக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, C++ கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? C++ ப்ரோக்ராமிங். ஸோ அது வைடராக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாவா. ஸோ ஜாவாவும் வந்து வைடராக மெஷினரி கோடிங்காக தான் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்றது செட் ஆஃப் கோடிங் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெஷினரிக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. மெஷினரிஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பைனரி, ரைட்டா? ஸோ பைனரி லாங்குவேஜஸ் மட்டும்தான் மெஷினரிக்கு புரியும். தட் இஸ் 0s and 1s மட்டும்தான் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளால 0s and 1sல கோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நாட் பாசிபிள். ஏன்னா நம்மளால ஒரு 4 மொபைல் நம்பர்ஸ்க்கு மேலே மைண்டில் வச்சுக்க முடியாது, அதுவே மேக்ஸிமம் லெவல், ரைட்? ஸோ நம்ம வந்து வேர்ட்ஸில் ஃபெமிலியராக இருக்கிறதுனால நம்ம வேர்ட்ஸில் கோட் பண்ணுவோம். அது மெஷினரிக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு வே டு கிரியேட் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன? ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம கோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நம்ம வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ அப்போ எதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை சூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணணும்? என்ன பெனிஃபிட்? எனி ஐடியா? வேலையை ஈஸியா முடிக்கலாம். அந்த 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 பைல செஞ்சா, இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வேல செஞ்சா ஈஸியா முடியும். எஸ், அது ஒரு ரீசன், ரைட்? ஸோ இதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வே, தட் இஸ் கிராமர் மாதிரி. இப்போ எப்படி நீங்கள் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிராமர் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? சென்டென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமர் மாதிரி இது. ஸோ தட் அது ஃபாலோ பண்ணுறோம். மோர் தேன் தட் இட் ஹாஸ் பில்ட் இன் டூல்ஸ், ரைட்டா? built-in tools like compilers. So compilers கேள்விப்பட்டிருக்கீங்களா? compilers கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ கம்பைலர் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் நம்ம வந்து வேர்ட்ஸ்ல தான் கோட் எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மெஷினரிக்கு புரியுற மாதிரி இட் ஷுட் பி கன்வெர்டட், ரைட்? ஸோ தட்ஸ் வை சாரி யா கம்பைலர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற கோடை மெஷினரிக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மெஷினரி த்ரோ பண்ற இன்ஃபர்மேஷன்ஸும் பைனரியில தான் இருக்கும். ஸோ அதை நமக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், ஸோ நம்ம எழுதுகிற கோடிங் ஹை லெவல் லாங்குவேஜ், ஓகே? மெஷினரிக்கு புரியுற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் லோ லெவல் லாங்குவேஜ், ஓகே? அப்போ கம்பைலர்ஸோட டாஸ்க் ஹை லெவல்லேருந்து லோ லெவலாக கன்வெர்ட் பண்ணுறது, லோ லெவல்லேருந்து ஹை லெவலாக கன்வெர்ட் பண்ணுறது, ஓகே? ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ப்ரீ டிஃபைன்டாக கம்பைலர் இல்லைனா இன்டர்பிரிட்டர் இருக்கும். ரெண்டுமே ஒரே டாஸ்க் தான் பண்ணது. இதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான். இப்போ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 50 லைன்ஸ் ஆஃப் கோடிங் ரைட் பண்ணுறேன். அந்த 50 லைன்ஸ் ஆஃப் கோடிங்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட் அ டைமில் மெஷினரி லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகிடும். அதுவே நீங்கள் இன்டர்பிரிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனை வந்து முதல்ல வேலிடேட் பண்ணும். அதில் ஏதாவது எரர்ஸ் இருக்குன்னா அதை உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ எரர்ஸ்னால் என்ன? ஜென்ரலி ப்ரோக்ராம்ஸில் எரர் எப்போ அக்கர் ஆகும்? கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் சின்டாக்ஸ் எரர். எஸ், குட், ஓகே, எஸ். ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எரர்ஸ் அக்கர் ஆகும். அது எப்படி எரர்ஸாக உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னா, நீங்கள் எரர்ஸோட ரைட் பண்ணும்போது மெஷினரியால் அந்த பார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத பார்ட்ஸ் தான் உங்களுக்கு எரராக த்ரோ ஆகும், ரைட்? ஃபைன். ஸோ எரர் இருந்ததுன்னா ப்ரோக்ராமில் கண்டிப்பாக அவுட்புட் வராது, ரைட்டுங்களா? அந்த எரரை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் அப்ளிகேஷன், ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணுறோம், ரைட்? ஸோ ஆப்ஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அவுட்புட் ஆஃப் ப்ரோக்ராம், ரைட்டா? இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். நமக்கு வாட்ஸ்அப்பில் எந்த பேஜ் விசிபிள் ஆகுது? அதோட அவுட்புட் பேஜ் தான் நமக்கு விசிபிள் ஆகுது. ஆப்வியஸ்லி எண்ட் யூசர்ஸ் அவுட்புட் பேஜை தான் யூஸ் பண்ணுறோம். எண்ட் யூசர்ஸ்னா யாரு? யூஸ் பண்ணுறவங்க, ரைட்? ஸோ ஒரு ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அதோட ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது, இதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் எப்படி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்க தான் எண்ட் யூசர்ஸ், ஓகேவா? அப்போ எண்ட் யூசர்ஸ் யூஸ் பண்ணுற பார்ட்டு அவுட்புட் தான். ஆனால் ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணவங்களோ இல்லை அதை வந்து கிரியேட் பண்ணவங்களோ வைடராக யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறது மெஜாரிட்டி ஆஃப் எண்ட் யூசர்ஸ் தான், ஓகேவா? ஸோ இன் சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அவுட்புட் ஆஃப் ப்ரோக்ராம். அதை தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தெரியுமா என்னென்ன டைப்ஸ் அப்படின்ட்டு? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நேட்டிவ் ஆப்ஸ். நேட்டிவ் ஆப்ஸ், குட். வாட் இஸ் நேட்டிவ் ஆப்ஸ்? லைக் அதுக்கான பேக்ரவுண்ட்லயே ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஜாவானா ஜாவா பேஸ்ட். எஸ், குட். வேற? வெப் ஆப்ஸ். வெப் ஆப்ஸ், குட். வேற? ஹைபிரிட் ஆப்ஸ். ஹைபிரிட் ஆப்ஸ், குட். வேற? ஓகே, மொபைல் ஆப்ஸ், ரைட்? மொபைல் ஆப்ஸ், கரெக்ட். குட். ஸோ நேட்டிவ் ஆப்ஸ் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணுவோம், அதே என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆஃப்லைன் ஜாவா அப்ளிகேஷன்ஸ், ஆஃப்லைன் சி அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நேட்டிவ் ஆப்ஸ்க்கு எக்ஸாம்பிள், ஓகே? ஆஃப்லைன் ஜாவா சி இது எல்லாமே வந்து உங்களுக்கு நேட்டிவ் அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள், ஓகே? ஸோ இந்த நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸை நம்ம டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகே? ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இல்லை கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னும் கூட சொல்லலாம். ஸோ அது ஒரே விண்டோலேயே நம்ம கிரியேட் பண்ணி அதே விண்டோஸ்லேயே நம்ம ஒர்க் பண்ணிப்போம், ஓகேவா? வெப் அப்ளிகேஷன்ஸ். வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ்? Chrome, ஓகே. Chromeங்கிறது ப்ரௌசரா? கூகுள் தான் ப்ரௌசரா? Chrome, கரெக்ட். ஆக்சுவலாக க்ரோம் தான் ப்ரௌசர், ஓகேவா? கூகுள் அப்ளிகேஷன் தான் சர்ச் இன்ஜின், ஓகே, குட். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படின்றது ப்ரௌசரில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ், ரைட்டா?
இப்போ நம்ம கூகுள் மீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ப்ரௌசர்ல ரன் ஆயிட்டு இருக்கு, இன்டர்நெட் பேஸ்டா. மெஜாரிட்டி ஆஃப் த வெப் அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நெட் பேஸ்டா இருக்கும். இது ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ப்ரௌசர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா கூகுள் மீட். வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? ஜஸ்ட் ட்ரை யுவர் செல்ஃப். சாரி, ஓகே, பிரேவ். ஓகே, ChatGPTலாம் அதுல வருமாமா வெப் ஆப்ஸ்லாம்? எதெல்லாம்? ChatGPTலாம் வருமாமா வெப் ஆப்ஸ்ல? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே ஓகே, வேற? ஓகே, நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா டே டு டே லைஃப்ல இன்டர்நெட் பேங்கிங், ஐஆர்சிடிசி சைட், ரெட் பஸ் சைட், புக் மை ஷோ. எஸ், ஸோ ப்ரௌசர்ல ரன் ஆகுற எல்லாமே உங்களுக்கு வெப் அப்ளிகேஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். ஹைப்ரிட் ஆப்ஸ். ஸோ வாட் இஸ் ஹைப்ரிட் ஆப்ஸ்? Mix of both native and web apps. Okay, yes, it is combination of existing two, right? Good. So இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? So majority hybridனா it is not necessity அது நேட்டிவும் வெப்பும் தான் கம்பைண்டா இருக்கணும்னு. ஸோ வெப் ஆப்பும் மொபைல் ஆப்பும் கூட கம்பைண்டா இருக்கணும். ஸோ எக்ஸிஸ்டிங் டூ ஏதாவது டூ வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணா அது ஹைப்ரிட். கேலண்டர் ஆப்மா? எஸ், கேலண்டர். வேற? புக் மை ஷோ ஆப்வியஸ்லி, ரைட்? ஏன்னா அது மொபைல் ஆப்பாவும் இருக்கு, உங்களுக்கு வெப் ஆப்பாவும் இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்போ அப்படிதான் கொடுக்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் கூட, ரைட்டா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் ஹைப்ரிட் ஆப்ஸ். மொபைல் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாக மொபைலுக்காக நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வாட்ஸ்அப், கேமிங் அப்ளிகேஷன்ஸ், ஓகே, ஸோ மணி கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ரைட், ஸோ தீஸ் ஆர் ஆல் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இன்னும் கூட நிறைய டைப்ஸ் இருக்குது, இது மட்டும்தான் நம்மளால் சொல்லிட முடியாது. தீஸ் ஆர் ஆல் மேஜர் டைப்ஸ். ஓகேவா? குட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ரோக்ராம். ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன், அது என்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராமாக வேணால் இருக்கலாம். ஓகே, நேட்டிவ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம், வெப்பாக இருக்கலாம், வாட் எவர் தட் இஸ். அதில் வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் நம்ம காமனாக பண்ணுவோம். ஓகேவா? என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எடிட்டிங் அண்ட் செகண்ட் இஸ் கம்பைலிங். எஸ், ஸோ கம்பைலிங் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் debugging and running. ஸோ இது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ do you have any idea? இதில் ஏதாவது ஸ்டெப்ஸ் ஃபெமிலியரா? எஸ், நோ. ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ எடிட்டிங் அப்படின்னா இட் இஸ் டைப்பிங் ப்ரோக்ராம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் செட்டப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்டு எடிட்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கம்பைலிங். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த பார்ட் முடிச்சோன்னே கம்பைலர் வந்து நம்மளோட கோடை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ கம்பைலேஷன் மீன்ஸ் கன்வெர்ட்டிங் சோர்ஸ் கோட் இன்டு மெஷினரி. சோர்ஸ் கோட்னு சொன்னாலும், ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொன்னாலும், ப்ரோக்ராம்னு சொன்னாலும் நம்ம எழுதுறது தான். ஓகே, அதே மாதிரி மெஷினரி கோடிங், பைனரி கோடிங், லோ லெவல் லாங்குவேஜ் எல்லாமே வந்து மெஷின் கோட் தான். ஓகேவா? ஸோ சோர்ஸ் கோட் இன்டு மெஷினரி கோட். ஸோ இந்த ப்ராசஸ் கன்வெர்ட் ஆகணும். தட் இஸ் நீங்கள் ரைட் பண்ணுற கோட் மெஷினரி கோடாக கன்வெர்ட் ஆனாதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மெஷினரிக்கு புரியும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு எரர்ஸ் ஹேப்பன் ஆகும். எரர் வரணுன்றது கம்பல்சரிலாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்கன்னா எரர்ஸ் வராது. பட் பிகினிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக எரர்ஸ் இருக்கும். ஓகே, அதுவும் ப்ரோக்ராமிங்க்கு நியூனா நிறையவே இருக்கும். ஸோ தட் எரர்ஸ் இருந்தால் ப்ரோக்ராம்ஸில் அவுட்புட் இருக்காது. ஸோ அப்போ எரர்ஸை கரெக்ட் பண்ணணும். ஸோ கரெக்டிங் எரர்ஸ் இஸ் கால்ட் debugging. Okay va? Final step is running. So running means getting output. Okay, so இதெல்லாம் தான் basic steps of programs. Understood? Yes ma'am. Okay, so இதில் ஏதாவது doubts இருந்தா கேட்கலாம். Any doubts? Clear தான். Okay fine. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ தட் ரைட் பண்ணுறதுக்கு நான் இண்டிவிஜுவலாக டைம் கொடுக்கல. நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது அதிலிருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ரைட், ஃபைன். ஸோ இப்போ நம்ம பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தானோட பேசிக் திங். ஸோ பைத்தான் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரொம்ப லீடிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது பைத்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ C++, ஜாவா, வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நவடேஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணாலுமே அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ பைத்தான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக தான். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதே ஓரளவுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கிறவங்க தான் படிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கு. அப்போ சிம்பிளா எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும் அப்படின்றதுக்காக தான் பைத்தான் வந்து டெவலப் பண்ணாங்க. இதுல கோடிங் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுல வந்து நிறைய பவர்ஃபுல் அப்ளிகேஷன் நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து யாரை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா கைடோ வேன் ரோசம் இன் 1991. ஓகேவா? ஸோ 91ல டெவலப் பண்ண லாங்குவேஜ் தான் இது ஆக்சுவலா. பட் இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. பிகாஸ் இப்போ நீங்க ரியல் டைம்ல டெவலப் ஆயிட்டு இருக்க எல்லா செக்டார்ஸ்லயும் பைத்தான் யூஸ் பண்றாங்க. ஸோ பைத்தான் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், தட் இஸ் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் இதை வைடராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஸோ பைத்தானில் டிஜாங்கோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் உங்களால் டெவலப் பண்ண முடியும். கேமிங் அப்ளிகேஷன்ஸ், ஸோ கேமிங் அப்ளிகேஷன்ஸ்லையும் வைடராக பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா பைத்தான் நிறையா GUI சப்போர்ட் பண்ணும். ஓகே ஸோ அதனால யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால கேமிங் அப்ளிகேஷன்ஸில் வைடராக யூஸ் ஆகும். AI ஆப்ஸ், ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்வியஸ்லி இந்த டேர்ம். ஸோ வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஸோ டு யூ ஹேவ் எனி ஐடியா? ஜஸ்ட் எனக்கு வாட் இஸ் தட்னு சொன்னா போதும், நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக போறது இல்லை. அதுவே திங்க் பண்ணி கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட் எடுக்க வைக்கிறது. ஓகே லாஜிக், ஓகே திங்கிங் பவர் கொடுக்கறதுன்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே குட். வேற வேற எதுவும்? கரெக்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது கரெக்ட், நீங்க சொன்னது ஆப்வியஸ்லி கரெக்ட். என்னன்னா இப்போ மெஷினரிக்கு ஜென்ரலா இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயம் கிடையாது, ஓகேங்களா? பட் மெஷினரிக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா நம்மளோட வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட் அங்கே ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஸோ தட்ஸ் வை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நவடேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு செக்டார். ரொபோட்டிக்ஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன் ரொபோட்டிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா ரோபோன்றது ஹியூமனை இமிட்டேட் பண்ணுற ஒரு மெஷினரி, ரைட்டுங்களா? ஸோ ஹியூமன் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அந்த மெஷினரிக்கு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம அவுட்புட் கெட் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் டைமில் ஸோ ஹியூமனோட டாஸ்க் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி மெஷினரிஸ் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணுறது தான் AI ஆப்ஸ், ஓகேங்களா? ஸோ நவடேஸ் இது ரொம்பவே க்ரோவிங்கில் இருக்குது. ஆப்வியஸ்லி ஏஐக்கு வந்து ரொம்ப பேசிக் திங் பைத்தான் தான். பைத்தான் இல்லாமல் நம்மளால ஏஐலாம் படிக்கவே முடியாது. ஸோ தட்ஸ் வை AI அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் பைத்தான் வைடராக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்? ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல கௌஷிக்? எஸ். வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்? ஜஸ்ட் வாட் இஸ் தட்னு சொன்னா போதும். லைக் டேட்டா கேதர் பண்ணி அதுல இருந்து இன்சைட்ஸ் எடுக்கிறது மேம். ஓகே, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இப்போ டாக் இல்ல கேட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா லைக் நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணி ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அதுவே கிளாசிஃபை பண்ணி கொடுத்துரும் மேம், கேட்டா டாகா அப்படின்னு. எஸ், குட். டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா வேர்ஹவுசிங் டெக்னிக்ஸ், ரைட்? ஸோ டேட்டா மைக்ரேஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் வில் கம்ஸ் அண்டர் டேட்டா சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we are going to learn about data. ஓகே, ஒரு டேட்டா என்ன, டேட்டாவோட வெரைட்டிஸ் என்ன, அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, இந்த மாதிரியான இடத்துல நம்ம வைடராக டேட்டா சயின்ஸ் படிக்கிறோம். டேட்டா சயின்ஸுன்றது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஏஐ அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரியலைஸ் வாட் இஸ் டேட்டா அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ அது வந்து டேட்டா சயின்ஸில் தான் பாசிபிள். ஸோ பிக் டேட்டா அனாலிசிஸ், ஸோ இது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? ஸோ வாட் இஸ் பிக் டேட்டா அனாலிசிஸ்?
Big data. What is big data? No idea. உங்களுக்கு யாரும் ஆன்லைன்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா மேம், லைக் ரியல் டைம்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து இன்சைட் எடுக்கிறது. எஸ், வெரி குட். ஓகே, எஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. தட் இஸ், இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கோம், யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கோம்னா நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் மாதிரி அது ஸ்மாலர் அமௌண்ட்ல இருக்காது. தட் வில் பி இன் பிக் சைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ பிக் டைஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதை ஹேண்டில் பண்றதுக்கான டெக்னிக்ஸ்க்கும் நமக்கு அட்வான்ஸ்டா வேணும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி படிக்கிறது தான் பிக் டேட்டா அனாலிசிஸ். ஏடிஎஃப்ல ஆப்வியஸ்லி நீங்க இதுவும் படிப்பீங்க. ஓகே, பிக் டேட்டாவும் படிப்பீங்க. ஓகே, ஓகே, ஃபைன். ஐஓடி. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். Yes, good. Internet of things. So what is Internet of things? எட்ஜ் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க மேம். லைக் அந்த எட்ஜ் டிவைசஸ்ல அதுவுமே ரியல் டைம் டேட்டா ஸ்ட்ரீம் பண்றது, சென்சார் வச்சு டிடெக்ட் பண்றது. Yes, good. அதெல்லாம் பண்ணலாம். Yes, good. Very good. Okay, so IoT அப்படின்றது ஒரு டிவைஸை இன்னொரு டிவைஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றது, இல்லைனா இன்னொரு அனதர் சென்சார் டிவைசஸ் ஒரு வாட் எவர் தட் இஸ், ஏதோ ஒரு டிவைஸை இன்னொரு டூல் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்றது, அதுதான் ஜெனரலா ஐஓடி. இது வந்து இந்த ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸ்லாம் வைடரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ற மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்க்கு பைத்தான் தேவை. அதனாலதான் இப்போ வரைக்கும் இது ரொம்ப ஃபெமிலியரா இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ பைத்தானோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். தட் இஸ், யார் வேணாலும் இதை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பெய்டு கிடையாது. ஓப்பன் சோர்ஸ். ஸோ வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்? கோட் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கும், லைக் யார் வேணா அதை எடுத்து அவங்க மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், கரெக்ட். ஓகே, எஸ், உங்களோட சோர்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸா அவைலபிளா இருக்கும். தட் இஸ், இப்போ பைத்தானோட டூல் கிட் இருக்கும் இல்லையா, நீங்க டெவலப் பண்றதுக்கான டூல் கிட், அது ஓப்பன் சோர்ஸா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பைத்தான்ல ஏதாவது ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும், இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ரிமூவ் பண்ணணும், தட் இஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி அதை உங்களோட சாஃப்ட்வேர் தான் நீங்க ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு ஓப்பன் சோர்ஸ். த சாஃப்ட்வேர் இஸ் மாடிஃபைடு. ஓகே, ஃபைன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ட்ரூலி இட் இஸ் வெரி ஈஸி. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி இல்லை. அதே மாதிரி இன்டர்பிரேட்டர். ஸோ இதுல கம்பைலர் கிடையாது, இதுல அதுக்கு பதிலாக நம்ம இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். ஸோ வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்? பிளாட்ஃபார்ம்னா என்ன? ஒரு பேஸ் மாதிரி. இல்ல, லைக் பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணா ரன் ஆகும் மேம். லைக் இதுதான் அதுதான் அப்படின்னு இல்ல. கரெக்ட். பட் பிளாட்ஃபார்ம்னா என்ன? கரெக்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா இட் வில் ரன் ஆன் எவ்ரி பிளாட்ஃபார்ம். But we have to be clear about what is platform, right? So what is platform? Like நான் நேட்டிவ் ஆப்ஸ் அதெல்லாம் சொன்னல மேம், அந்த மாதிரி மேம். நேட்டிவ் ஆப்ஸ், வெப் ஆப்ஸ் அந்த மாதிரி இதுதான் இல்ல, எல்லாத்துலயுமே ரன் ஆகும். Okay, fine. So platform is indirectly working environment, right? So நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்றதுக்கான என்விரான்மெண்ட்ஸ். ஸோ அந்த என்விரான்மெண்ட்ஸ்ன்னு நீங்க சொல்லும் போது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ், தட் இஸ் உங்களோட சிஸ்டம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் திங் இஸ் யுவர் எடிட்டர். இது எல்லாமே சேர்ந்து தான். ஸோ நீங்க பைத்தான் வந்து ஒர்க் பண்ணும்போது அது எல்லா ஓஎஸ்எஸ்லயுமே ரன் ஆகும். விண்டோஸ் இருந்தாலும் ரன் ஆகும், மேக்ஸ், லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ், வாட் எவர் தட் இஸ், எல்லாத்துலயுமே ரன் ஆகும். அதே மாதிரி அதோட எடிட்டர்ஸ்ன்னு நீங்க சொல்லும் போது நீங்க பைத்தான் டவுன்லோட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு ஐடிஎல்இன்னு ஒரு எடிட்டர் இருக்கும், அங்க ஒர்க் பண்ணலாம். நோட்பேட்ல ஒர்க் பண்ணலாம், நோட்பேட் ++ல ஒர்க் பண்ணலாம், விஎஸ் கோட்ல பண்ணலாம், ஆனகோண்டா பண்ணலாம், இன்னும் எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது எல்லா எடிட்டர்ஸ் அண்ட் எல்லா ஓஎஸ்லயும் ரன் ஆகும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஓகே, போர்ட்டபிள். ஸோ வாட் இஸ் போர்ட்டபிள்? ஸோ இப்போ போர்ட்டபிள் டிவைசஸ்லாம் சொல்றோம் இல்லையா, மொபைல், லேப்டாப்லாம் போர்ட்டபிள் டிவைசஸ். ஸோ அப்போ போர்ட்டபிள்னா yes, good. Okay, easy to carry. That is, நீங்க எங்க போனாலுமே அதை எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நான் டெவலப் பண்றேன், நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சிம்பிளா ஒரு வாட்ஸ்அப்ல டாக்குமெண்டா கூட அட்டாச் பண்ணி என்னால சென்ட் பண்ணிட முடியும். ஸோ அதை ஈஸியா ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் போர்ட்டபிள். ஓகே,
ஃபைன். ஸோ ரோபஸ்ட். ஸோ ரோபஸ்ட் அப்படின்றது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு பிஃபோர்? ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ், ஐ வில் டெல். ஸோ ரோபஸ்ட் அப்படின்னா ஈஸி டு யூஸ். அதாவது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே லைப்ரரி ஃபைல்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, தெரியுங்களா? லைப்ரரி ஃபைல்ஸ் அதாவது யூசரோட கோடிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க சம் பில்டின் ஃபைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டின் ஃபைல்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் எந்த ப்ரோக்ராமிங்கில் நிறைய இருக்கோ அதுதான் ரோபஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பில்டின் டெம்ப்ளேட்ஸ் நமக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ரோபஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்கேலபிள். ஸோ ஸ்கேலபிள்னா என்னன்னு தெரியுங்களா? ஸ்கேலபிள் மெஷரிங் சம்பந்தமா? மெஷரிங் சம்பந்தமா ஸ்கேலபிள்னா என்ன? மேபி லெந்த் ஆஃப் தி கோட் அது மாதிரி இருக்குமா? எஸ், ரிலேட்டட் தான். ஓகே, ஸ்கேலபிள் அப்படின்றது இங்க பைத்தானை விட நம்ம கிளவுட்ல வைடரா யூஸ் பண்ணுவோம் இந்த டேர்ம். என்னன்னா நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜஸ் வில் அப்ளை. ஓகே, இது வந்து ஆப்வியஸ்லி ஃப்ரீ சாஃப்ட்வேர். இங்க ஸ்கேலபிள்னு நம்ம என்ன மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க, அதுக்கு சம் ஸ்பெசிஃபிகேஷன் பேக்ரவுண்ட்ல மெமரி ஆக்குபைடா இருக்கும், உங்களோட இன்டர்பிரேட்டர் ஆக்குபைடா இருக்கும். அதுவே நாளைக்கு வந்து அதுல நீங்க அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றீங்கன்னா இட் வில் எக்ஸ்டெண்ட். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் ஃபீச்சரை நீங்க ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிசோர்சஸ் கெட் ஃப்ரீ. ஸோ அப்போ நீங்க உங்களோட கோடிங்க்கு ஏற்ற மாதிரி இட் வில் ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன். ஓகே, ரெண்டுமே ஆகும். அதுதான் ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்றோம். பட் கிளவுட்ல இந்த மாதிரி நீங்க பெய்டு சாஃப்ட்வேர்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது உங்களோட பேமெண்ட் ரிகார்டிங் ஸ்கேலபிள் அப்படின்றது நீங்க ரிசோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் வில் அக்கர். ஓகே, அதுதான் ஸ்கேலபிள். அண்ட் இதை பத்தி பாதர் பண்ண வேணா, நான் கிளவுட்ல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகே ஃபைன். ஸோ கிளவுட்ல வேற பைத்தான்ல வேறயா ஸ்கேலபிள்ன்றது? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதுல கம்ப்ளீட்லி ரிசோர்சஸ் பத்தி மட்டும்தான். அங்க உங்களுக்கு ரிசோர்சஸ் பிளஸ் சார்ஜஸ். ஓகே யா. ஸோ oops, what is oops? கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்வியஸ்லி. எஸ், what is that? Object oriented programming system. எஸ் கரெக்ட், அப்சல்யூட்லி. ஸோ அப்படின்னா அது எதுக்காக யூஸ் பண்றோம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்? அது நான் செமஸ்டர் 1 படிச்சிருக்கேன். ஓகே குட். ஸோ அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் படிப்போம்? அது ப்ரோக்ராமிங்கோட ஸ்டார்ட் அப் லைன் சில ஆஷ் இன்க்ளூட் ஆர் சம்திங் எழுதுவீங்க, அது ஆனால் ஊப்ஸ் கிடையாது. ஓகே, ஊப்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், இன்டர்ஃபேஸஸ், பாலிமார்பிசம். ஸோ தோஸ் திங். ஆக்சுவலாக இது என்னன்னா இப்போ ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மாதிரி இது சம் ஸ்பெஷல் ஃபீச்சர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ பட் இது வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கும், சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்காது. பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஊப்ஸ் இருக்குன்னா நம்மளோட டாஸ்க் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா ரீயூசபிலிட்டி அது எல்லாமே வந்து ஊப்ஸ் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஊப்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு டாப்பிக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம படிப்போம். ஓகே ஃபைன். ஸோ ஆனால் உங்களுக்கு அவ்வளோ தூரம் தேவைப்படாது. ஸோ ஊப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகே ஃபைன். ஸோ ஜெனரிக் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஜெனரிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு டேர்ம் உண்டு. ஸோ இப்போ பிஹெச்பி, அதே மாதிரி பைத்தான், இந்த மாதிரி ஒரு சில லாங்குவேஜஸ் தான் வந்து ஜெனரிக் ப்ரோக்ராமிங். மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டேட்டா டைப் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ ஜெனரிக் ப்ரோக்ராமிங்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கில் வேரியபிள்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். டேட்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லொக்கேஷன்ஸ் தான் ஜென்ரலாக வேரியபிள்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேஷன் நீங்கள் பண்ணும்போது அதில் டேட்டா டைப் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஜென்ரலி டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவோம். பட் ஒரு சில ப்ரோக்ராமிங்கில் டேட்டா டைப்ஸ் நாட் ரெக்வயர்டு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், அதில் எல்லா டைப் ஆஃப் டேட்டாவையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். இன்டீஜரோ, ஃப்ளோட்டோ, இல்லைனா வேர்ட்ஸோ எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுதான் ஜெனரிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது புரியலனாலும் நோ இஷ்யூஸ், நான் ப்ரோக்ராம் போடும்போது ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஓகே ஃபைன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். எனி டவுட்ஸ் டில் தட்? கிளியர். ஓகே ஃபைன் ஃபைன். எல்லாருக்குமே கிளியர் ரைட்? குட். இப்போ பைத்தான் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னோட சிஸ்டமில் இருக்குது. ஓகே, ஸோ ஐம் ஹேவிங். ஓகே, பைத்தான் இருக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு தான் ஷோ பண்ணுறேன்.
ஸோ எல்லாருமே விண்டோஸ் 10 ஆர் அதுக்கு ப்ளஸ் தான் வச்சிருக்கீங்களா இல்லை வேற எதுவும் ஓஎஸ் வச்சிருக்கிறீங்களா? விண்டோஸ் 10 ஆர் 11 இல்லை பாஸ்? 11 மேக்ல பைத்தான் ரன் ஆகும். பட் ஏடிஎஃப் ஒர்க் பண்றது தான் கொஞ்சம் யோசிக்கணும். மேக் தான் வச்சிருக்கீங்களா? இல்ல மேம் ஃப்ரெண்ட்கிட்ட விண்டோஸ் இருக்குங்க, அது பாரோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. விண்டோஸ் இருந்தா பெஸ்ட், ஏன்னா அது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் அஷ்யூர். ஓகே, பட் பைத்தான் உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். ஸோ பைத்தான் வரைக்கும் நீங்க அதுலயே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன், குட். ஸோ இப்போ வந்து பைத்தான் ஓஆர்ஜி ஃபர்ஸ்ட் சைட்டே இருக்கும். நீங்க வந்து ரீசெண்ட் வச்சிருக்கீங்க ஓஎஸ்னா ப்ராப்ளம் கிடையாது. ரீசெண்ட் வெர்ஷனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி யூஸ்வலா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா வரும், ரைட்டா? ஸோ அதை நீங்க யூஸ்வல் இன்ஸ்டாலேஷன் பண்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்ஸ்டாலேஷன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் பண்ண தெரியும் இல்லையா? பேசிக் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம்ல, ரைட்? ஓகே. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ட்ல போயிட்டு ஐடிஎல்இ, ஓகேவா? ஸோ ஐடிஎல்இன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களோட பைத்தான்ல ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற எடிட்டர் இதுதான். அது இதுலயே நீங்க வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இதுதான் உங்களோட பைத்தான் எடிட்டர். ஆக்சுவலா இதை வந்து நம்ம ஐடிஎல்இ ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நீங்க 2 டைப்பா பண்ணலாம். ஒன்னு வந்து உங்களுக்கு ஷெல் மோட் இல்லைன்னா இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இந்த ஷெல்லில் நீங்க டைப் பண்ணிக்கலாம் உங்களோட கோடை. ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளா ஒரே ஒரு அவுட்புட் வரணும், எனக்கு வெல்கம்னு மட்டும் ஒரு அவுட்புட் வரணும், அதுக்கு தான் கோட் எழுதுறேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு பைத்தான்ல அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராமிங்ல. ஸோ தட் நீங்க ஷெல் மோட்ல ஒர்க் பண்ணும்போது இப்படி நீங்க பிரிண்ட் ஆஃப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணா யூ ஷுட் புட் parenthesis. இது நார்மல் பிராக்கெட் தான், ப்ரோக்ராமிங் டேர்ம்ல இதோட பேரு parenthesis. ஓகே, ஃபைன். அதுக்குள்ள டபுள் கொட்டேஷன்ல நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட அவுட்புட்டா வரும். ஓகேவா? கேன் யூ சி? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன்ல கோட் எழுதுறேன், இமீடியட்டா எனக்கு அவுட்புட் வந்துடும். இதுதான் ஷெல் மோடு. ஓகே, இன்டராக்டிவா இருந்துகிட்டே இருக்கும். அதுவே நம்ம யூஸ்வல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவோம்? கம்ப்ளீட்டா ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபைல் மோட் இல்லைனா ஸ்கிரிப்ட் மோட்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ல போய் நியூ ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நியூ கிளியர் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட கோடிங் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஓகே, ரைட் பண்ண அப்புறம் யூ ஹாவ் டு சேவ் த ஃபைல். சேவ் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, லொக்கேஷன் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபியூச்சரில் ரெஃபர் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோக்கல் டிஸ்கில் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஃபைலோட நேம் ஏதாவது ஒரு நேம் போட்டுக்கலாம். ஸோ .py, இது பைத்தான் ஃபைல்ன்றதுனால .py எக்ஸ்டென்ஷன் போடணும். பட் இது பைத்தான் எடிட்டர்ன்றதுனால டிஃபால்ட்டா இது .py ஆட் பண்ணிக்கணும். நீங்க போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். சேவ் பண்ணிடும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ரன்ல போயிட்டு ரன் மாடியூல் இல்லை F5 கொடுத்தீங்கன்னா யுவர் அவுட்புட் வில் கம். ஓகே தானா? இப்படிதான் சிம்பிளா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாதிரி பைத்தான்ல நீங்க கமெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். கமெண்ட் லைன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் கோட் எடுத்துக்காது மேம், அத டெக்ஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட். எஸ் கரெக்ட், மார்க்டவுன் மாதிரி. எஸ் கரெக்ட். ஓகே, இப்போ டிஸ்ப்ளே மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லைன் எழுதுறேன். இது யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், இது கோடிங் கிடையாது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்டர்பிரட்டர் வில் அவாய்ட் திஸ். ஜென்ரலாகவே எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் கமெண்ட் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கமெண்ட் லைன்ஸ்ல சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லி 2 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் லைன் கமெண்ட்னா நேம்ல இருக்க மாதிரி ஒரே லைன்லேயே உங்களோட கமெண்ட் டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதனால ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்தா போதும், எண்டு தேவையில்லை. பட் மல்டி லைன் கமெண்ட் நீங்க கிரியேட் பண்றதுக்கு பைத்தான்ல ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது டபுள் கோட்டா இருந்தாலும் சரி, சிங்கிள் கோட்டா இருந்தாலும் சரி, ட்ரிபிள் டைம் கோட் யூஸ் பண்ணணும். ஸோ இதுலயும் வந்து நீங்க உங்களோட கோடிங் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் டெவலப்டு பை டேட்டட் ஆன். இந்த மாதிரி சம் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கப்பா. ப்ராஜெக்ட் தான் எந்த லெவல்ல இருக்கு உங்க ப்ராஜெக்ட்? வீட்ல போய் ஒண்ணு கூட ட்ரை பண்ணலையா?
சரி ஓகே, யார் இருக்கா லேப்ல? கார்த்திக் வரலையா? நீங்க பிஹெச்பி கோடிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நான் ஏதோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஒரு 10 minutes இருங்க. ஐ வில் கம். அலைன்மெண்ட்ஸ் கரெக்ட் பண்ணீங்களா? சிஎஸ்எஸ்ல அலைன்மெண்ட்ஸ் பண்ணீங்களா? ஏதோ நேத்தி அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னீங்களே ப்ராஜெக்ட்ல. அது என்னன்னா மேம், லிங்க் பண்ணி வெச்சுக்கோங்க. ஃபுல்லா லிங்கா வந்தது. இருக்கிற கோட் அப்படியே மாறி ஏன் தெரியல. வரேன். ஓகே ஃபைன், சாரி. ஸோ தட் இப்போ டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்னு இதுல வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுவும் வந்து கமெண்ட் தான், பட் மல்டி லைன் கமெண்ட். அதனால நீங்க இதுல ஓப்பனிங் அண்ட் எண்டிங் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரியல் டைம் நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஒரு மாடியூல் பத்தி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமோ, இல்லைன்னா இது யாரு கிரியேட் பண்ணாங்க, அதே மாதிரி நீங்க டாக்குமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் இவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், சாஃப்ட்வேர் இவங்க கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான டாக்குமெண்டேஷனுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அண்டர்ஸ்டுட்? எஸ் மேம். Good. So now we can handle with the variables. So actually we have to discuss about the tokens, but நான் இன்னைக்கு tokens சொல்லி தரல. ஓகே, நாளைக்கு தான் உங்களுக்கு tokens டாபிக் சொல்லி தர போறேன். இன்னைக்கு சிம்பிளா வேரியபிள்ஸ் மட்டும் சொல்லி தரேன். ஓகே, so generally what is variable? So do you have any idea what is variable? Alphabets. Okay, mathematics. Okay, so variables, programmingல variablesன்றது என்ன? any idea? டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறோம் மேம். மேனிபுலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். குட், கரெக்ட். இப்போ நம்ம ஜெனரலா ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ஏன்னா டேட்டான்றது வெரி எசென்ஷியல். அது ஸ்மாலர் அப்ளிகேஷன்ஸோ ஒரு பிக்கர் திங்கோ, டேட்டா வந்து நம்ம கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அப்ப டேட்டாவை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எனக்கு வேரியபிள்ஸ் வேணும். இது ரியல் டைம்ல எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் பண்ற ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா டேட்டான்றது ரெக்கார்டிங்ல இருந்தாதான் ஃபியூச்சர்ல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட ஆதார் ஐடி நம்பர், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஸ்டோர் அப் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ ஃபியூச்சர்ல நீங்க மாடிஃபை பண்ணுவீங்க, இல்ல அதே டேட்டாவை மறுபடியும் கெட் பண்ணிக்கணும். ஒருவேளை மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா மறுபடியும் கெட் பண்ணுவீங்க. அப்ப அதை சேவ் பண்ணி வச்சாதான் நம்மளால ஃபியூச்சர்ல எடுத்துக்க முடியும். இதே ரீசன் தான் ப்ரோக்ராமிங்ஸ்லயும். நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னா ஃபியூச்சர் யூசர்ஸ்ல டேட்டாஸ் வேணும்ன்றதுக்காக நம்ம சேவ் பண்றோம். இப்போ a = 10 இது வந்து ஜெனரிக் ப்ரோக்ராமிங், ரைட்? அதனால இது இன்டீஜர் வேரியபிள், ஃப்ளோட் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ பிஃபோர் தட் ஐ ஷுட் கிளாரிஃபை வாட் இஸ் இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட். தெரியுமா எல்லாருக்கும்? இன்டீஜர்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன? நம்பர்ஸ்ல ஜெனரலா இந்த மாதிரி 2 கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம், இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட். ஸோ வாட் இஸ் இன்டீஜர் அண்ட் வாட் இஸ் ஃப்ளோட்? லைக் இன்டீஜர்னா ஹோல் நம்பர்ஸ், ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும். ஓகே ஓகே ஃபைன். இன்டீஜர்ல தான் நெகட்டிவும் வரும், ஓகேவா? ஸோ 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், அது மூணுமே தான் இன்டீஜர்ஸ், ஓகேவா? ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸ், ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க பைத்தான்ல அப்படின்னா நீங்க இன்டீஜர் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டும் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸும் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ஸ்னா ஜெனரலா வேர்ட்ஸ், சென்டென்சஸ். ஏன்னா டேட்டானா எப்போ பார்த்தாலும் நம்பரா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? சம்டைம்ஸ் வந்து வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், சென்டென்சஸாகவும் இருக்கலாம். அப்போ நீங்க ஒரு வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணா எல்லா டைப் ஆஃப் டேட்டாவையும் நீங்க அதுல ஸ்டோர் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ b = 20. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன். ஓகே, ஸோ ஆட் பண்றதுக்கு ஜெனரலா பிளஸ் சிம்பிள் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இது ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஐ நீட் ஒன் மோர் லொகேஷன், ரைட்? ஸோ அப்போ c = a + b. நம்ம ஜெனரலா மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன பண்ணுவோம், a + b = c போடுவோம், ரைட்டுங்களா? எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட். நீங்க ரைட் சைட்ல என்ன கொடுக்குறீங்களோ அது லெஃப்ட் சைடுக்கு அலைன் ஆகும். ஓகே, அப்போ a and b will be added and then it will be stored onto c. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நம்ம டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டோம், பட் அவுட்புட் வில் பி எம்டி நவ். இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா யுவர் அவுட்புட் வில் பி எம்டி. இது எரரும் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு பிரிண்ட். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் சீன் போட்டிங்கன்னா யுவர் அவுட்புட் வில் டிஸ்பிளே. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் போடும்போது கொட்டேஷன் போட்டேன், பட் இங்கே வந்து நான் கொட்டேஷன் போடல.
ஏன்னா நீங்க வேரியபிள்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது quotations is not necessity. வேர்ட்ஸா இருந்தா மட்டும்தான் you have to put double quotation. ஓகே, இப்போ எனக்கு addition equal to c ன்னு வரணும். so how to write addition அப்படின்றது ஒரு வேர்டு ரைட்டா. ஸோ அப்போ addition equal to comma c. ஓகே, இங்க வந்து கமா நீங்க போட்டீங்கன்னா concat means joining. ஓகேவா? ஸோ அது ஜாயின் ஆகும். ஸோ addition is 13 ஆகும். அண்டர்ஸ்டுட்? எனக்கு இப்போ என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்னா addition of 10 and 20 is 13 வரணும். addition of 10 and 20 equal to 30 அப்படி வரணும். how to write addition addition of 10 and 20 equal to 13 வரணும். a plus b ஆ? ஓகே, addition of சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு a ஓட வேல்யூ வேணும். so that comma a. ஓகே, அதுக்கப்புறம் and வேணும்னு சொல்லியிருக்கேன். so and. ஓகேவா? so and அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கமா b. b ஓட வேல்யூ வரணும். ரைட்டா? புரியலையா? புரியுது. குட். அதாவது இந்த வேர்ட் வரணும், அப்புறம் இந்த a வேல்யூ இங்கே ஜாயின் ஆகணும், அப்புறம் இந்த வேர்ட் வரணும், b வேல்யூ ஜாயின் ஆகணும், c. ஓகே, இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா டபுள் கோட்ஸ் இருக்கு அப்படியே எடுத்துக்கும். ரெண்டு கமா நடுவுல இருக்கிற வேல்யூ வேல்யூஸ் எடுத்துக்கும். எஸ், கோட்ஸ் இல்லாம போடுறது வேல்யூஸ் எடுத்துக்கும். ஓகே ஓகே மேம், ஃபைன். சோ அண்டர்ஸ்டுட்? எஸ் மேம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே சொல்லித்தர விரும்பலை. இதை மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ கோ த்ரூ பண்ணிவிட்டு எனக்கு இதே மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் யூ ஹேவ் டு பர்ஃபார்ம். ஸோ சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ் சிம்பிள் யூனோ ரைட் ஹைஃபன் யூஸ் பண்ணோம். மல்டிப்ளிகேஷனுக்கு ஆஸ்ட்ரிக், ஓகே, ஸ்டார் சிம்பிள், ஓகே. டிவிஷனுக்கு ஸ்லாஷ். ஓகே தானா? ஸோ எனக்கு இந்த 4 பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு சென்ட் பண்ணி வைக்கணும். வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை ஏதாவது பாயிண்ட்ஸ் புரியலன்னா